ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. நீங்கள் சூரியனைப் போல் பிரகாசிக்க வேண்டுமென்றால் முதலில் சூரியனைப் போல் எரிய வேண்டும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் பஜ்ஜி தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு தேவையான அந்த ஃப்ளார் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதில் போட்டுக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் போட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் பவுடரு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரு, 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காய பவுடரு, 1 பிஞ்சு வந்து பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் தேவையான அளவு பார்த்து ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணுங்க. எல்லாத்தையும் ஒரே டைம் போட்டால் சப்போஸ் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதுக்காக பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தண்ணியானா கூட பரவாயில்லைங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து, அதாவது சப்போஸ் பை மிஸ்டேக் தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து செனாடால் கடலை மாவு இல்லாட்டி அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கெட்டியாக தான் இருக்குது. இப்போ இதை பார்த்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கலந்து எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு. பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. நான் இந்த தடவை வந்து அந்த சென்னா ஃப்ளவர், கடலை மாவு, அரிசி மாவுலாம் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லை கடையிலேயே பஜ்ஜி மாவு மிக்ஸு இருக்குது, கிடைக்கும். அது கூட வாங்கிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் சால்ட் ஒவ்வொரு சமயம் கம்மியாக இருக்கும். சால்ட் பத்தலைனா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கலந்து எடுத்துட்டு நான் வந்து 2 வாழைக்காங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் வாழைக்காய் தான், 2 இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீ பஜ்ஜி நம்ம இதை போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த மிக்ஸ் பண்ண மாவை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி போடலாங்க. உடனே போட்டாலும் நல்லா இருக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தா அது கொஞ்சம் மிக்ஸ் செட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கையிலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த ஷேப் வரலையா, ரவுண்டாக வந்தாலும் ஓகே தாங்க. நம்ம தான் சாப்பிட போகிறோம். எந்த ஷேப் வந்தால் என்ன, இல்லை ஸ்கொயராக வந்தாலும் சரி, என்ன ஷேப் வருதோ நீங்கள் வாழைக்காவை நல்லா கழுவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தேவையான ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆயில் வந்து சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சூடானதுக்கப்புறம் பஜ்ஜி போட்டு எடுக்க வேண்டியது தாங்க. எல்லாரும் நினைப்பாங்க, பஜ்ஜி போடுறதெல்லாம் சொல்கிறீங்களேன்னு. ஒரு சிலருக்கு வந்து பஜ்ஜி போட வராதுங்க, ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலர் வந்து என்னோடையும் சூப்பராக பண்ணலாம். சூப்பராக பண்ணுறவங்க நான் இது நல்லா பண்ணுவேன், இப்படி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க ஸ்லோ லேர்னருக்கு நான் இது பார்த்து கற்றுக்கோங்க. ஆயில் காஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்படி வாழைக்காய் எடுத்து இதில் இந்த மாதிரி முக்கிடணுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் நல்லா முக்கி இப்படி ஒன்று பார்த்து, நல்லா ஆயில் சூடாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் தூரம் நின்றே போடுங்க. இப்படி போட்டு எடுக்கணுங்க, ஒன்றா போட்டு எடுக்கணுங்க. இப்படி போட்டு எடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு, திருப்பி வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் சுவையான வாழைக்காய் பஜ்ஜி ரெடிங்க. இப்படி ஒன்றா எடுக்கலாம். பாருங்கள் எப்படி பொஃபிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக நல்லா வருதுன்னு பாருங்கள். நம்ம திருப்பி போட வேண்டியதாங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, பஜ்ஜோட கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடை நம்ம திருப்பி போட்டுற வேண்டியதான். நல்லா வேகட்டுங்க. இது ரொம்ப ஈஸிங்க. ஈவினிங் வந்து பசங்க ஏதாவது செஞ்சு தாங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு தரலாங்க, தப்பு இல்லைங்க. இன்ஸ்டண்ட்டாக யாராவது ரிலேஷன் டக்குன்னு வீட்டுக்கு வராங்களா, டக்குன்னு ஒரு பஜ்ஜி போடலாம். இது வாழைக்கால மட்டும் இல்லைங்க, பொட்டேட்டோவில் போடலாம், ஆனியனில் போடலாம், எல்லாமே சூப்பராக வருங்க இந்த பஜ்ஜி இதே மெத்தடில் போட்டிங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இங்கே பாருங்கள், பஜ்ஜி வந்து நான் சிம்மில் ஸ்டவ் வச்சுட்டேன். பாருங்கள், பஜ்ஜி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் எக்ஸ்ட்ராங்க.
பாருங்க பஜ்ஜி எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப நான் எது கீழ டிஷ்யூ போட்டிருக்கேன்னா, கொஞ்சம் ஆயில் அப்சர்வ் ஆகுங்க. அதனால ஆயில் ஐட்டம் எது பண்ணாலும் கீழ டிஷ்யூ பேப்பர் விரிச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐ ஹோப் யூ ஹேவ் எ நைஸ் டே.